வணக்கம். செயற்கை நுண்ணறிவு, அதாவது நம்ம எல்லோரும் சொல்ற மாதிரி ஏஐ நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை ரொம்ப வேகமா மாட்டிட்டு இருக்கு. ஆனா நம்மள் பல பேருக்கு தெரியாம அது நம்ம வயசான அன்புக்குரியவங்களோட வாழ்க்கையிலையும் மெதுவா நுழைஞ்சிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜி அவங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டா இருக்க போகுதா, இல்ல இதுல நம்ம கவனிக்க தவறின ஆபத்துகள் ஏதாச்சும் ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். 95%. இந்த நம்பர் ஒரு நிமிஷம் பாருங்க. இது ஒரு பெரிய நம்பர். இது எதை குறிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் இந்த நம்பரோட பவர். எலிக்யூ அப்படிங்கிற ஒரு ஏஐ நண்பனை பயன்படுத்தின வயசானவங்க தங்களோட தனிமை 95% குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி எப்படி ஒரு ஆழமான மனுஷ பிரச்சனைக்கு தீர்வா மாற முடியுங்கிறதுக்கு இது ஒரு செமையான உதாரணம். சரி, இவ்ளோ நல்ல விஷயம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம், இந்த புது ஃப்ரெண்ட்ஷிப்ல மறைஞ்சிருக்கிற ஆபத்துகள் என்னென்ன? அதை தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல ஏஐ டெக்னாலஜி நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குற நல்ல விஷயங்களை பத்தி பார்ப்போம். இது எப்படி அவங்களோட வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு புது சுதந்திரத்தை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது வெறும் புள்ளி விவரம் மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையிலையும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு டெக் ரிவ்யூவர் அவரோட 81 வயசு பாட்டியை பத்தி சொல்லும்போது, அந்த ஏஐ டிவைஸ் டேபிள் மேல இருக்கிற ஒரு குட்டி நண்பன் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. பாருங்க, டெக்னாலஜி எப்படி ஒரு பர்சனல் உறவா மாறுதுன்னு. இந்த ஏஐ கருவிகள்லாம் சும்மா பேசுறதுக்கு மட்டும் இல்ல. இங்க பாருங்களேன், எலிக்யூ மாதிரி டூல்ஸ் எவ்வளவு உதவியா இருக்குன்னு. அதுவே இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கு, ஒரு வாக் போயிட்டு வரலாமான்னு கேட்கும். கரெக்ட் டைமுக்கு மருந்து சாப்பிடவும் தண்ணி குடிக்கவும் ஞாபகப்படுத்தும். இன்னும் சொல்ல போனா, நம்ம பெரியவங்க அவங்க வாழ்க்கை கதைகளை ரெக்கார்ட் பண்ணி அவங்க பேர பிள்ளைங்க கூட ஷேர் பண்ணிக்கவும் இது உதவுது. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா, நான் சொன்னதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். நியூயார்க்ல நடந்த ஒரு பைலட் ப்ரோக்ராம்லேருந்து எடுத்த டேட்டா தான் இது. எலிக்யூ பயன்படுத்துறவங்கள 94% பேர் தனிமை குறைஞ்சதா சொல்றாங்க. 97% பேர் ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. 90% பேர் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா விளம்பர வார்த்தைகள்ல, உண்மையான டேட்டா. ஆனா எல்லா டெக்னாலஜியும் ஒரே மாதிரி இல்ல. இந்த டேபிள பாருங்க. எலிக்யூங்கிறது வைஃபை தேவைப்படுற ஒரு தனி டிவைஸ். ஆனா சீனியர் டாக்குங்கிறது இன்டர்நெட்டே தேவைப்படாத எந்த ஒரு சாதாரண லேண்ட்லைன் போன்லயும் வேலை செய்யற ஒரு சர்வீஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பெரியவங்க கிட்ட ஸ்மார்ட் போனோ இன்டர்நெட் வசதியோ இருக்காது. அது மட்டும் இல்லாம சீனியர் டாக் அவங்க பேசுறத அனலைஸ் பண்ணி டிமென்ஷியா மாதிரி நோய்களோட ஆரம்ப அறிகுறிகளை கூட கண்டுபிடிக்க உதவுமா. நட்பு, துணை இதெல்லாம் தாண்டி இப்போ ஏஐ எப்படி நம்ம பெரியவங்களோட உடல் நலத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு கவசம் மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஏஐயோட பாதுகாப்பு அம்சங்கள் ரொம்பவே அதிகம். இப்போதெல்லாம் ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம்ஸ் ஒருத்தர் கீழே விழுந்தா உடனே அலர்ட் அனுப்புது. ஒரே நேரத்துல நிறைய மருந்து சாப்பிட்ற பெரியவங்களுக்கு அதை சரியா மேனேஜ் பண்ண ஆப்ஸ் இருக்கு. பார்க்கின்சன் நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க நடமாட்டத்தை சரி செய்ய ஸ்மார்ட் கண்ணாடிகள் உதவுது. ஏன், கண்ணு சரியா தெரியாதவங்க ரோட்டை கிராஸ் பண்ண உதவுறதுக்கு சிக்னலை கண்டுபிடிச்சு சொல்ற ஆப்ஸ் கூட வந்துருச்சு. இதுவரைக்கும் நாம ஏஐயோட வெளிச்சமான பக்கத்தை பார்த்தோம். இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த டெக்னாலஜியோட திரைக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆபத்துகள் என்னென்ன? இந்த சார்ட்டை பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல. மிஷிகன் யூனிவர்சிட்டியோட ஒரு சர்வே படி வயசானவங்கள்ல வெறும் 4% பேர் தான் ஏஐ சொல்ற தகவலை முழுசா நம்புறாங்க. கிட்டத்தட்ட பாதி பேர் ரொம்ப கம்மியா நம்புறாங்க, இல்ல சுத்தமா நம்புறதே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் இந்த அவநம்பிக்கை? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த டிஜிட்டல் பிளவு தான். ஒரு ரிவ்யூவர் சொல்ற மாதிரி, வயசானவங்கள்ல ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒழுங்கான இன்டர்நெட் கனெக்ஷனோ இல்ல ஸ்மார்ட் போனோ கிடையாது. இந்த டெக்னாலஜியோட நன்மைகள் ஒரு சிலரை மட்டும் போய் சேர்ந்தா அது ஒரு சமம் இல்லாத நிலையை தான் உருவாக்கும். அடுத்த பெரிய ஆபத்து என்னன்னா ஏஐ ஹாலுசினேஷன். இது என்னன்னா, ஏஐ சில சமயம் சுத்த பொய்யான தகவல்களை ரொம்ப நம்பிக்கையா அதுதான் உண்மைங்கிற மாதிரி சொல்லும். உடம்பு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த மாதிரி தப்பான பதில் கிடைச்சா அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. பெரியவங்க யார்கிட்ட இருந்து ஹெல்த் டிப்ஸ் வாங்க விரும்புறாங்க? இந்த சர்வே ரொம்ப தெளிவா சொல்லுது. கிட்டத்தட்ட பாதி பேர் மனுஷங்க கிட்ட கேட்கறது தான் பெஸ்ட்னு நினைக்கிறாங்க. டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் மெடிக்கல் விஷயங்கள்ல ஒரு மனுஷனோட ஆலோசனை எவ்வளவு முக்கியம்னா அவங்க உணர்ந்திருக்காங்க. ஆபத்துகள் இதோட முடியல. ஏஐய வச்சு உங்க பேரன் பேசுற மாதிரியே ஒரு குரலை உருவாக்கி, பாட்டி எனக்கு அவசரமா பணம் வேணும்னு கேட்கிற மோசடிங்க நடக்குது. ஸ்மார்ட் டிவைஸ் சேகரிக்கிற நம்ம பர்சனல் டேட்டா திருடு போக வாய்ப்பு இருக்கு. ஒரு வயசானவர் நான் கீழே விழுந்துட்டேன்னு ஒரு சாதாரண ஏஐ கிட்ட சொன்னா அது கேட்கறதுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லுமே தவிர ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணாது. இது ரொம்பவே அபாயகரமான விஷயம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற படம் கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லுது. இது ஒரு சயின்டிஃபிக் ரிவ்யூவோட ப்ராசஸ். ஒரு டெக்னாலஜி உண்மையிலேயே பாதுகாப்பானதா யூஸ்ஃபுல்லானு நிரூபிக்க நூற்றுக்கணக்கான ரிசர்ச் பேப்பரை அலசி அதுல சிறந்ததை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும்.
அதாவது டெக்னாலஜி ராக்கெட் வேகத்துல போனாலும் அதோட நீண்டகால விளைவுகளை பத்தின அறிவியல் புரிதல் ரொம்ப மெதுவாவும் கவனமாவும் தான் நடக்கும். அதனால தான் சொல்றோம், நாம இன்னும் இந்த பயணத்தோட ஆரம்பத்துல தான் இருக்கோம். சரி, இவ்ளோ ஆபத்து இருக்குன்னா நம்ம என்னதான் செய்யறது? பயப்பட தேவையில்ல. இதோ சில பிராக்டிக்கல் டிப்ஸ். ஒரே நேரத்துல நிறைய டிவைஸ் வாங்காம முதல்ல ஒண்ணுல ஆரம்பிங்க. ஏஐ சொல்ற எந்த ஒரு மெடிக்கல் அல்லது பண சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்காம நம்பாதீங்க. சாஃப்ட்வேரை அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. உதவி தேவைப்பட்டா குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்க தயங்காதீங்க. இப்போ கடைசியா இந்த நல்ல விஷயங்களையும் ஆபத்துகளையும் ஒரு சேர பார்த்து நாம எப்படி ஒரு சரியான பாதையில போகலான்னு பாப்போம். இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பெரியவங்க டெக்னாலஜிக்கு எதிரானவங்க இல்ல. அவங்களுக்கு வெளிப்படைத்தன்மை வேணும், அதை பத்தின தெளிவு வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. நம்ம யார்கிட்ட பேசுறோம், இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவங்க விரும்புறாங்க. அப்போ நாம கடைசியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏஐ கண்டிப்பா நம்ம பெரியவங்களோட வாழ்க்கைய நல்லபடியா மாத்திர சக்தி கொண்டது. ஆனா அதோட ஆபத்துகளும் நிஜமானவை. டெக்னாலஜிய மனுஷங்களோட அன்பான ஆதரவோட சேர்த்து பயன்படுத்தும் போது தான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல நம்மளோட கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உரையாடல நாம ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏஐ டெக்னாலஜி வயசானவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கமா மாறும்போது அதை அவங்க வாழ்க்கையை வெறும் ஆட்டோமேட் செய்யறதோட நின்னுடாம அவங்களோட சுயமரியாதையையும் மனித மாண்பையும் உயர்த்துதுங்கிறத நாம எப்படி உறுதி செய்ய போறோம்? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.